வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது இந்த சீசனுக்கு ஏற்ற மாங்காய் ஊறுகாய் தாங்க. இந்த மாங்காய் ஊறுகாயோடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாந்து நிறைந்த மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாயோடைய அந்த தொக்கை மட்டுமே எடுத்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஊறுகாய் பிரியர்களுக்கான அடுப்பில் வைக்காத சாந்து நிறைந்த மாங்காய் ஊறுகாய். இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஒரு வருடமானாலும் கெட்டு போகாது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இது போல் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நமக்கு குழம்பு செய்யாத நேரத்தில் இந்த ஊறுகாய் தொக்கு மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். இது போல் எங்கள் வீட்டில் பிசைஞ்சு சாப்பிடும் போது தயிர், சின்ன வெங்காயமும் தயிரும் வச்சுட்டு சாப்பிட்றது வழக்கங்க. ஏன்னா அந்த சூடு நமக்கு காம்பன்சேட் ஆகும். அதே போல் தயிர் சாதத்துக்கு ஒரே ஒரு மாங்காய் துண்டு போதுங்க, விருப்பமாக சாப்பிட்டு முடிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மாங்காய் அந்த சாந்து கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி அளவுகளில் சேர்மான பொருள் சேர்க்கணும் அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்ட மாங்காய் இதுக்கு செலக்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியங்க. ஊறுகாய் போடணுன்னாலே புளிப்பான மாங்காய் தான் இருக்கணும். நார் நிறைந்த மாங்காயாக இருக்கக்கூடாது. நல்லா சதவெட்டாக இருக்கணும். முத்தல் மாங்காயாக இருக்கணும். அதுபோல் பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் எடுத்துருக்கிற மாங்காய் நல்ல புளிப்பு இருக்கும். அதோடைய சைஸே இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த மாங்காய் பெருக்காது. இது போல் முத்தல் மாங்காய் எடுத்து அலசிட்டு ஒரு துணியில் நல்லா போட்டுருங்க. நல்லா அது தண்ணியெல்லாம் காஞ்ச பிறகு நாம் இது போல் நறுக்கிக்கலாம். அருவாள்மனையில் நறுக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. எங்கள் அம்மா இது போல் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்தாங்க. நீங்கள் வெட்டு கத்தி வச்சுருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெட்டி எடுத்துடலாம். இதில் இந்த மட்டையோடு சேர்த்து ஊறுகாய் போடுறது தான் சிறப்பு. அந்த மட்டையை எடுத்துகிட்டு போடும்போது நீண்ட நாள் ஊறுகாய் தங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மட்டைக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டை எல்லாமே எடுத்துடணும். மாங்காய் கொட்டை இருக்கவே கூடாதுங்க. மாங்காய் கொட்டை நீங்கள் அதில் ஊறுகாயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறுகாய் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாங்காய் துண்டுகளை நறுக்கி எடுத்தோம் இல்லையா, இந்த அளவுகளில் நீங்கள் நறுக்குனீங்கன்னா போதும். ஒரு க்யூப் மாதிரி இந்த சைஸில் நீங்கள் நறுக்குனீங்கன்னா போதும். ரொம்ப பொடிசாகவும் நறுக்காதீங்க, ரொம்ப பெருசாகவும் நறுக்கிடாதீங்க. ஊறுறதுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். 2.5 கிலோ, தோராயமாக 2.5 கிலோ மாங்காய் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த மாங்காய்க்கு மிளகாய்த்தூள் 400 கிராம் எடுக்கிறோங்க. 400 கிராம் வெறும் மிளகாய்த்தூள், ட்ரை சில்லி பவுடர். இந்த அளவு மிக சரியாக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக இதில் ஒரு 50 கிராம் குறைச்சிக்கிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த காரம் ரொம்ப கூடுதல் காரம் இருக்காது, சரியாகவே இருக்கும். வீட்டில் செய்த ஒரு மாங்காய் ஊறுகாய்க்கு என்ன காரம் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். கல்லுப்பு, ஊறுகாய்க்கு எப்போவுமே கல்லுப்பு பயன்படுத்துங்க, தூளுப்பு பயன்படுத்தாதீங்க. இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ். அதனால் கல்லுப்பு வேணும்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து ஒரு அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். 1/2 கிலோ கல்லுப்பு இப்போ சேர்த்துருக்குறோம். தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். 400 கிராம் கடுகு, மிளகாய்த்தூள் எடுத்த அளவே கடுகு எடுத்துருங்க. கசப்பாக இருக்கும்ல நினைக்காதீங்க. இதே அளவில் நீங்கள் செய்து பாருங்கள், ஊறுகாய் ரொம்ப சுவை இருக்கும். கடுகை பச்சையாகவே அரைச்சிருங்க. நாம் எதையுமே அடுப்பில் வச்சு வறுக்க போகிறது கிடையாது. அதனால் பச்சையாகவே அரைச்சிருங்க. வெந்தயம் 100 கிராம். வெந்தயம் 100 கிராம் போடுறோம், கசப்பு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். மிளகாய்த்தூள் காரம், கடுகோடைய காரல் தன்மை, இந்த வெந்தயத்தோடைய கசப்பு, உப்பு, நம்ம மாங்காய் புளிப்பு, இது எல்லாமே சேரும்போது அந்த சுவை மிகச்சரியாக பேலன்ஸ் ஆகும். அதனால் இந்த அளவுகளில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் மாங்காய் மட்டும் நல்லா புளிப்பாக இருக்கணும். கடுகையுமே பச்சையாக அரைச்சி சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா பூ போல் வந்திருக்கு. அதே போல் வெந்தயத்தையுமே பச்சையாகவே அரைச்சி சேர்த்தாச்சு. இதை ஒரு பிளாஸ்டிக் டப்பு இல்லைன்னா இது போல் ஏதாவது கிளறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு கிளறிக்கோங்க. நான் இதில் கிளறிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சிருவேன். இது எல்லாமே நல்லா கிளறணும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சீசனில் இது போல் ஊறுகாய் கொஞ்சம் கூடுதலாக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாயை நீங்கள் சேல் பண்ணலாம். அதே போல் இந்த ஊறுகாயை நீங்கள் ஒரு வருடம் வரைக்கும் வெளியிலே வச்சு பயன்படுத்தினாலும் கெட்டு போகாதுங்க. முறையாக நீங்கள் பயன்படுத்தும் போது இது கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பச்சையாகவே நம்ம செய்கிறோன்றதுல நினைக்காதீங்க. இந்த அளவு ஊறுகாய்க்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கோங்க. பச்சை நல்லெண்ணெய் தான். எல்லாமே சேர்த்து நல்லா கிளறணும். உப்பு கரையுமாலாம் கேட்காதீங்க, கரைஞ்சிருங்க. ஏன்னா இது ஒரு 2லேருந்து 3 நாள் ஊற வைக்க போகிறோம். நடுவில் நீங்கள் கிண்டி விடணும். அப்படியே நம்ம கிளறி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அப்போ தான் அந்த அடியில் போய் அந்த சாந்து தங்காமல் எல்லாம் சேர்த்து ஊறும். 1/2 கிலோ கல் உப்பு முன்னாடி சேர்த்தோம். இப்போ 1/4 கிலோ கல் உப்பு இப்போ சேர்க்குறோம். உப்பு நீங்கள் உங்கள் மாங்காய் புளிப்பு, உங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
அதுதான் பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு 3/4 கிலோ உப்பு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு முன்ன பின்ன ஒரு 50 கிராம் கூடுதலாக இல்லை குறைச்சலாக இருக்கலாங்க. ரொம்ப குறைவாலாம் ஆகாது. 700லேருந்து 750 கிராம் உப்பு கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். நல்லா கிளறிடுங்க. நிறையா செய்கிறோம், நான் பிஸ்னஸ்க்கு செய்ய போகிறேன்றவங்க கையில் க்ளவுஸ் போட்டுட்டு இதை எல்லாமே கிளறதுக்கு பாருங்கள். இது போல் நல்லா கிளறி நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். நான் இதை ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றி நல்லா கிண்டி ஒரு 2 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது எங்கள் அம்மா இந்த சம்மரில் இது போல் போட்டு எனக்கு, எங்கள் தங்கச்சிங்களுக்கு, இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இவ்வளோ போட்டிருக்குறாங்க. குறைவாக வேணுன்றவங்க இதில் ஒரு பங்கு எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நாள் கழித்து எடுக்கும்போது எவ்வளோ அந்த சாந்து, அந்த மாங்காய் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணமும் ரொம்ப நல்லா இருக்கும். வினிகர் வேணுன்றவங்க தாராளமாக 1 கப்பு வினிகர் இதில் சேர்க்கலாம். நாங்கள் இதில் வினிகரில் ஆட் பண்ணுறது கிடையாது. வினிகர் சேர்க்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. வினிகர் நல்லது தாங்க. விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பிறகு நீங்கள் இதை ஒரு 2 நாள் வேடு கட்டி வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா இது போல் பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஈரம் இல்லாத கரண்டி மட்டுமே போடுங்க. பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு காட்டன் துணியை வச்சு வேடு கட்டி வைங்க. 1 வருடம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.